ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையாக எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஆஸ்திரேலியா அணி இந்த T20 தொடரை விட்டு வந்தது. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த முறையும் தொடர்ந்து 2வது முறை T20 வேர்ல்டு கப் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்திய அணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் 8 சுற்றுக்கு இந்திய அணி தேர்வாயிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அணி தேர்வு ஆகலைங்க. அது குறித்தும் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எதிராக இந்திய அணி சூப்பர் 8 சுற்றில் தனது முதல் போட்டியை எதிர்கொள்ள போகிறாங்க. அந்த போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன். பாவம், ஆனால் அவர் இந்த தொடரில் விளையாடல, இன்ஜுரியால். இந்திய அணி குறித்து இந்த போட்டி குறித்து என்ன சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்தியான்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மெமரிஸ் இருக்குங்க. லாஸ்ட்டாக 2023 நாங்கள் கோப்பை அடித்து ஓடிஐ கோப்பை, அந்த கோப்பை எங்கள் நினைவுக்கு வருது. அதே போல் நினச்சி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம் கொடுத்துருக்குன்னே சொல்லாங்க. நாங்கள் சூப்பர் 8 சுற்று கூட குவாலிஃபை ஆகல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனலுக்கு போகும்னு சொல்லிட்டு நான் போட்டி இந்த T20 வேர்ல்டுக்கு முன்னே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா வெளியே போனதுனால எனக்கு என்னமோ தோணுது, கண்டிப்பாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும். அது எந்த அணினா வரட்டும், இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா சொந்த நாட்டில் நடக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அணி ரொம்ப வலுவான அணியாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் அணியாக இருக்காங்க. எப்பவுமே ஒரு கப்பு ஒரு டீம் அடிக்குதுன்னா அந்த டீமில் பலவிதமான பிளேயர் இருக்கணும். ஆல்ரவுண்டிங் டீம், பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் நிறைய பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக அந்த அணி கோப்பை வெல்லும். அதுக்கு தகுதியான அணி இந்தியாவை இருக்காங்க. உண்மையாக ஆஸ்திரேலியா அணி வெளியே போந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தலைவன் முன்னே சொல்லியிருந்தாரு, சொன்ன மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் வரும்னு சொல்லிட்டு T20 வேர்ல்டு கப்பில். பட் ஆனால் அங்கே ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு சொல்லிட்டு தலைவன் பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. உண்மையாக ஆஸ்திரேலியா ஆண்டா பரம்பரை அப்படி இப்படின்னாங்க. பட் சூப்பர் 8 சுற்று கூட தேர்வாகாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஜிம்பாப்வே வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு விடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான முதல் போட்டி நம்ம எதிர்கொள்கிறோம் இந்திய அணி. இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு சம்பவம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் என் சவுத் ஆப்பிரிக்கா அணியை எந்த டீமும் தோக்கடிக்கல. அது இன்னொன்று இந்தியாவும் எந்த டீமும் தோக்கடிக்கல. அதனால் இன்றைக்கி எதனா ஒரு டீம் தோற்று தான் ஆகணும். அன்பீட்டனாக இருக்கிறது போகிறது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். முக்கியமான போட்டிங்க. ஏன்னா சூப்பர் 8 சூட்டர் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 3 போட்டி தான். 3ல் நீங்கள் 3 ஜெயிக்கணும், அப்படி இல்லை 3ல் 2 ஜெயிக்கணும். அப்போ தான் குவாலிஃபை டு செமிஃபைனலுக்கு சொல்லலாம். அதனால் ஒரு போட்டி தோற்றா கூட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஒரு முக்கியமான போட்டி மாதிரி நினச்சி ஆடணும். பார்க்கலாங்க இன்றைக்கி இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, இன்றைக்கி யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு, அப்புறம் திலக் வர்மா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. பார்க்கலாம் அவங்க கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு அடுத்த போட்டியில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான போட்டி இருக்குது. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.